திமுகவில் இணைஞ்சிருக்கிற சத்யராஜ் அவர்களுடைய மகள் அவர்கள் வந்து 2 தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அண்ணா விஜய் அவர்களே, உங்கள் கட்சியிலேருந்து வெளியே வர்ற பெண்களுக்கு வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வந்து ஆசிட் ஊசோ வீச தயாராக இருக்கிறாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு மெல்லிய குரலாக வந்து ஒரு பெண்கள் மூலமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. சரி, உன் கட்சியில் மகளிர் அணி கூட்டத்தில் நடக்கும்பொழுது அவங்களாவது ஏதோ சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி அப்படி எவனோ ஒருத்தன் பேசுகிறான். சரியா, எவனோ ஒருத்தன் பேசுகிறத நம்ம கருத்து எடுத்துக்க முடியாது. யார் வேணாலும் இருட்டிலேருந்து கள்ளத்துக்கு எறிகிற மாதிரி தான் அது. சமூக வலைதளங்களில் முகத்தை காண்பிக்காமல், அடையாளத்தை காண்பிக்காமல், வேறு ஒரு பெயரிலும் வேறு ஒரு அடையாளத்திலும் வந்து பேசக்கூடியவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அதையெல்லாம் நம்ம அளவுகோலாக எடுத்துக்க முடியாது. ஆனால் உன்னுடைய கட்சியுடைய சத்யராஜுடைய மகள்கிட்ட நான் கேட்கிறேன், உன்னுடைய கட்சியுடைய நீ இப்போ சேர்ந்திருக்கின்ற இந்த கட்சியுடைய மகளிர் அணி தலைவி நடத்தக்கூடிய கூட்டத்தில் அங்கே வந்து பாதுகாப்புக்கு வந்த பெண் காவல்துறை அதிகாரி மீது திமுக காரன் சில்மிஷம் பண்றானே, அந்த பெண் காவல்துறை அதிகாரி வந்து புகார் கொடுக்கும்போது கூட அந்த புகாரை கூட வந்து வாபஸ் வாங்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டாரே, அப்போ எங்கம்மா போனீங்க? அப்போ அதே கேள்வி கேட்க வேண்டியதானே? முதல்ல உன் கட்சியை போய் பாருமா. சந்தி சிரிக்குது உன் கட்சியில். இதில் நீ மற்றவங்களை பார்த்து பேசலாமா? கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது என் இடுப்பில் கையை வச்சான் அப்படின்னு திமுகவுடைய பெண் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து பேசினாங்களா இல்லையா? நம்ம எல்லாரும் பார்த்தோமா இல்லையா? அதனால அதை பாரு. அப்புறம் நீ ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணு, மற்றவங்களுக்கு வந்து நீ உபதேசம் பண்ணு. முதல்ல நீ போய் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் உன்னோட உபதேசங்களை கொடு. உன் கட்சியில் இதெல்லாம் நடக்குது, இப்படி கேடுகட்ட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அங்கே கொடு. அதுக்கப்புறம் மற்றதை பேசு.